அவங்க சொல் பேச்சை கலெக்டர் கேட்பாங்களா, இல்லை ஆட்சியில் இருக்க முதலமைச்சர் அமைச்சர் சொல் பேச்சை கலெக்டர் எஸ்பி கேட்பாங்களா? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் மிஷின் யார் கண்ட்ரோலில் இருக்க போது? கலெக்டர் கண்ட்ரோலில் இல்லை கமிஷனர் கண்ட்ரோலில் இருக்குது. அமைச்சரவையே கையில் வச்சுக்கிட்டு தம்த போஸ்ட்டை பார்த்து பயந்து பேதி ஆகிறதுக்கு இது சமம். அவ்வளோதான் வெளிப்படையாக அவங்க வண்டி திருப்பிக்கினாங்கன்னா முகத்தை தூக்கி கறி பூசினா மாதிரி வச்சுக்கணும் முதலமைச்சர். இதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, அப்போது உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுனா என்னென்னு தெரியல. இப்போ ஒருவேளை அவங்க ராஜினாமா பண்ண மாட்டேன் முடியாதுன்ட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணோம்? சாக்லாம் பண்ண முடியாது, டிஸ்மிஸ்ஸு சாக்கெல்லாம் பண்ண முடியாது. வேணா வெறுப்பேற்றலாம், 6 மாதத்துக்கு டெம்பரரியாக போடுறோம். அப்படி சரியில்லைன்னா மாற்றிடுவோம். எனக்கு இப்போ தான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு வக்கீலாக பத்திக்கின்னு வருது வயிற்றுலேருந்து. ஐயா சரி, நீங்கள் பல்லு விளக்கிட்டு 6 மாதம் கழிச்சு வக்கீலை மாற்றி பிடிங்க, கேஸு தோற்று போடுமே. RN ரவி ஒன்றியில் பிஜேபியில் நிறைய பேர் கேட்டுது. இதை செய்யறதுக்கு எதுக்கு காங்கிரஸ்லேருந்து அமைச்சர் பதவி வாங்கினீங்க? நேயர்கள் அனைவருக்கும் அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய மீண்டும் இணைகிறார் அன்பு வணக்கத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பல முக்கியமான விடயங்கள் நடந்திருக்குது. அதில் சில விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம அது தொடர்பான டிஸ்கஷன் பண்ணலாம். குறிப்பாக இதை மற்றவங்க பேச மாட்டாங்கிறதுனால நம்ம எடுத்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய மாநில தேர்தல் ஆணைய தலைவராக இருப்பவர் உங்களுக்கே தெரியும், மரியாதைக்குரிய திருமிகு ஜோதி நிர்மலாசாமி. அவங்க இப்போது பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? ஆக்சுவலி யார் பதவி விலக சொல்கிறது? எதனால் இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல தேர்தல் ஆணையம் அப்படின்னாவே தொடர்ந்து தாவேக்காக்கு ஒரு புரிதல் இல்லாத தன்மை இருக்குது. அவங்களுக்கு முரண் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு இல்லை. அவங்களுக்கு அது தேர்தல் ஆணையம்னா என்ன, மாநில தேர்தல் ஆணையம் எது, தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் எது அப்படின்றதே அவங்களுக்கு பிரச்சனை. நிறைய வாட்டி பார்த்திங்கன்னா ஃபேக்ஸை மாற்றி அனுப்பியிருப்பாங்க. அதாவது டெல்லிக்கு அனுப்ப வேண்டிய லெட்டரை கோயம்பேடுக்கு அனுப்புறது, புனித கோட்டைக்கு அனுப்ப வேண்டிய லெட்டரை டெல்லிக்கு அனுப்புறது. அப்போ தலைமை தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் சென்னை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது டெல்லியில் உட்காந்துருக்கிறாரு. இங்கே கோயம்பேடில் மாநில தேர்தல் ஆணையர். ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, தாவேக்காவை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர்களுக்குமே அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியல. அப்படின்னும் போது இந்த கட்சியை நேசிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? சரி, நம்மளோட நோக்கம் என்ன விதமான நிர்வாகத்தில் சரியில்லாமல், அதாவது நிர்வாக சீர்கேடுன்னு சொல்ல மாட்டேன் நான், இது அடுத்த ஸ்டேஜ் விட்டால் அங்கே தான் போய் நிற்கும். நிர்வாக சீர்கேட்டில் நிற்கும். எப்படின்னா கேசரி அப்படின்னா, ஏன் கேசரியில் உப்பு போடக்கூடாதா? உப்பு போட்டான்னா உப்பு மேலே உப்பு போடுறீங்கள, அது இதுலேயும் போடுங்க. அப்படி விதந்தாவாதமாக போயிட்டுருக்குது இருக்குது. அப்போது இதில் இப்போ எப்படின்னா, தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்றவங்க மாநில அதிகாரி. ஆமாம், அவங்கள நீங்கள் மாற்றலாம், அரசு நினச்சா மாற்றலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிஇஓ இருக்காங்க, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்னால் அவங்கள நீங்கள் ஈஸியாக மாற்றலாம். அவங்க ஐஏஎஸ் அதிகாரி. இந்த தேர்தல் ஆணையமாக போட்டு மாநில தேர்தல் ஆணையம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக போடுறவங்களும் தேர்தல் ஐஏஎஸ் அதிகாரியாக போடுவாங்க. சம்டைம்ஸ் மோஸ்ட்டாக அது கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஸே போடுவாங்க. அதாவது என்னென்னா டிஆர்ஓவாக இருந்து கலெக்டராக இருந்து வரவங்க, இல்லை டைரக்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் இருந்திருக்காங்க. அப்போ குறைந்தபட்சம் அவங்களுக்கு அந்த ஐஏஎஸ்ன்ற அந்த ஒரு பதவி இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த போஸ்ட்டில் போட முடியும். இன்னொன்று, அந்த போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்னால் ஒரு நீதியரசருக்கு என்ன மரியாதை இருக்குது, அவங்களோட நியமனத்தில் என்னென்ன சட்ட திருத்தங்கள் இல்லை சட்ட விஷயங்கள் நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரணுமோ, கடைபிடிக்கணுமோ, அதெல்லாம் பண்ணணும். இன்னொன்று, அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கவர்னர் ஆஃபீஸ்லேயும் கிளியரன்ஸ் வாங்கணும். மற்ற போஸ்ட்டு மாதிரி கிடையாது. ஆனால் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனாக நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா இது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், குவாசி ஜுடிஷியல் ரோல் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னென்னா, அதற்கு உண்டான வேலைகளை அதுவே சுயமாக செய்துக்கக்கூடிய அதிகாரம் படைத்தது தான் அந்த தன்னாட்சி அமைப்பு. அமைப்பு தன்னாட்சின்றதை விட, தன்னாட்சினா இப்போ நம்ம அட்டானமஸ் காலேஜ் கூட சொல்லுவோம். இது இன்னும் ஒருபடி மேலே. அதாவது ஒரு கலெக்டருக்கு இருக்கிற மரியாதையோ இல்லை ஒரு மந்திரிக்கு இருக்கிற மரியாதையோ கிடையாது. இது அதற்கு மேலே. அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜு, ஒரு ராஜ்பவனுக்கு என்ன மரியாதையோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தவங்களை நீங்கள் நீங்களாக வேலையை விட்டு எடுக்க முடியாது. நீங்களாக சாக் பண்ணீங்கள, நீங்களாக வேலையை விட்டு எடுத்திங்கன்னா அதற்கு சட்ட சிக்கல் வரும். சட்ட ரீதியாக நீங்கள் பதில் சொல்லணும். அதனால் என்ன பண்ணுறதுனா, நிர்பந்தம் பண்ணுறது. இப்போ ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரையே இவங்க நிர்பந்தம் பண்ணி ராஜினாமா பண்ண சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த பதவியை தூக்கி வேறு யாருக்குன்னா கொடுக்கும். அவ்வளோதான். இல்லை, எப்படி இருந்தாலும் இன்னொரு ஐஏஎஸ் தானே கொடுக்க முடியும். இன்னொரு ஐஏஎஸ்க்கு எனக்கு வேண்டப்பட்ட ஐஏஎஸ்க்கு கொடுப்பேன், எனக்கு பிடித்தமான ஐஏஎஸ்க்கு கொடுப்பேன். இல்லை யாருனா லாபி பண்ணுறாங்களே, நீங்கள் தான் 4 பேரை வச்சுருக்கீங்கல்ல, பவர் சென்டர் ஒன்றா இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் தான் 4-5 உருவாக்கி வச்சுருக்கீங்களே, அதில் யாருனா லாபி பண்ணி வந்தாங்கன்னா யாருக்கு தெரியும்?
அதெல்லாம் என்ன பலன் இருக்கு தாவேக்காவுக்கு? இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க திமுக பீரியடில் அந்த பதவிக்கு வந்தாங்க. ஆமா. திமுக ஆட்சியில் தான் அவங்களுக்கு அந்த பதவி கிடைக்கப்பட்டது. 5 வருஷ போஸ்ட் அது. அப்போது இவங்க திமுகவால் போடப்பட்ட தேர்தல் ஆணையர். இவங்க வந்து திமுகவுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டாங்கன்னா வர உள்ளாட்சி தேர்தலில் நம்ம என்ன பண்ணுறது? ஒன்று. ரெண்டாவது, வேறு யாரையோ போய் சிஎம் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இல்லை, இதெல்லாம் வந்து கீழ் லெவலில் வந்து ஐயா ஒன்று சிஎம் கிட்ட கூட இல்லை, அநேகமாக ஐயா ஆதவ் கிட்ட இல்லை ஆனந்த் கிட்ட தான், அந்த லெவலில் போனால் தான் இது நடக்கும். ஏன்னா சிஎம் கிட்ட நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா, அவருக்கு இப்படிலாம் நடக்கிறது, இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் கீழே நடக்குது தெரியுமா தெரியலையா, உண்மையிலே அவர் பாவமா, இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன்னு நினைக்கிறாரா எனக்கு தெரியல. ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, இப்போது திமுக பீரியடில் போட்டாங்க, ரைட்டு. இப்போ அவங்களால போய் ஓட்டு போட்டு எண்ணின்னு இருப்பாங்களா? அவங்க எண்ணி சொல்ல போகிறாங்களா ரிசல்ட்டு? இல்லை. எல்லாமே வந்து அந்தந்த மாநிலத்தில் கலெக்டர் கீழே வந்துடும். எஸ். கலெக்டரு அப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், இந்த 2 பேர், அதாவது கார்ப்பரேஷன் கமிஷனர் இருப்பாங்க, முனிசிபாலிட்டி கமிஷனர் இருப்பாங்க, அவங்க தான் தேர்தல் நடத்தும் அதிகாரி. அப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போடுவாங்க, கலெக்டர் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, ப்ரொசைடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து டிக்ளேர் ரிசல்ட் பண்ணுறது தான் வெற்றி தோல்வி. ஒரு தேர்தல் ஆணையர் திமுக மீது இல்லை திமுகவால் போடப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, குற்றச்சாட்டு அப்படி நினைக்கிறீங்க நீங்கள், சிந்தனை இல்லைன்னா அவங்க சொல் பேச்சை கலெக்டர் கேட்பாங்களா, இல்லை ஆட்சியில் இருக்க முதலமைச்சர் அமைச்சர் சொல் பேச்சை கலெக்டர் எஸ்பி கேட்பாங்களா? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஒரு ஆட்டம் விளையாடுறீங்க. அப்போ என்னன்னா, ஒரு இன்னொன்று, இப்போ இவிஎம் மிஷினை அதிகமாக பயன்படுத்துறதுக்கு அவங்க ஆர்டர் போட்டு பெல்லில் வாங்கியிருக்காங்க. 5000 மிஷினோ ஏதோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த ஓட்டு கிடையாது, அதாவது கிடையாது, ஓட்டு சீட்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லேயே பண்ணுறதுக்கு. அப்போ என்ன ஆகும்னா, மாநில தேர்தல் ஆணையத்தோட வேலை நேரம் பலு எல்லாமே குறைய போது நீங்கள் வந்து பெருசாக ஏமாற்ற முடியாது. மிஷின் யார் கண்ட்ரோலில் இருக்க போது? கலெக்டர் கண்ட்ரோலில், இல்லை கமிஷனர் கண்ட்ரோலில் இருக்குது. அமைச்சரவையே கையில் வச்சுக்கிட்டு ஒத்த போஸ்ட்டை பார்த்து பயந்து பேதி ஆகிறதுக்கு இது சமம். இது அவ்வளோதான், வெளிப்படையாக பயம் இல்லை. ஒன்று பயம், இன்னொன்று தெரியல, புரிதல் இல்லை, மூணாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, நாலாவது லாபி இருக்குது. இந்த 4த்தில் எது இருந்தாலும் இது வந்து அடுத்த கட்டமாக இது வந்து ஒரு அதிகாரத்தை வந்து சரியாக பயன்படுத்தாது. இது வந்து நிர்வாக சீர்கேடில் போய் நிற்கும். அடுத்து இல்லைன்னா இப்போ என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அந்த பதவியில் இருக்கிறவங்கள மாற்றுவதற்கான அதிகாரம் சிஎமோட ப்ரெரோகேட்டிவா இல்லையா? முதலமைச்சரால் அவர்களை மாற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? சரி, இப்போ அப்படி நினச்சிக்கலாம். நம்ம தான் முதலமைச்சர் எல்லாம் நம்ம தான் நினச்சோன்னா, ஜனநாயகம் அங்கே தான் என்ன பண்ணுதுன்னா, கூப்பிட்டு வச்சு, நம்ம எடுத்த படம் ஜனநாயகம் இல்லை, உண்மையில் இருக்கிற ஜனநாயகம், கூப்பிட்டு வச்சு நறுக்குன்னு கொட்டும். ஜனநாயகத்தோட சக்தி அது. உங்களுக்கு முதலமைச்சராக இருக்கும்போது அமைச்சரை யாரை வேணால் ஆக்கிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிறாங்களா 108 பேர், அதில் யாரை வேணால். இப்போது முஸ்தபா பாய்லாம் வந்துட்டு உங்களுக்கு கட்சிக்கு முன்னாடியே வந்து சேர்ந்தார். பிடிஆரை எதிர்த்து அவர் ஜெயிச்சாருன்ற ஒரே காரணமாக, இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக என்னன்னு தெரில, அமைச்சரவை பதவி கொடுக்காமல் வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் வேணால் அமைச்சராக்கலாம். ஆனால் மாநில தேர்தல் ஆணையராக முடியாது. உங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று, நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, இவங்களோட பதவி காலம் முடியுது இல்லையா, அப்போ நீங்கள் ஒரு ஆளை, இப்போ ஜனவரி ஃபெப்ரவரியில் தேர்தல் நடத்தி ஆகணும். இப்போ டைம் ஆகிட்டு இருக்குது. அதாவது கரண்ட் இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. ஸ்கூலாக போய் ரீல்ஸ் போடுவாங்க, ஆஸ்பத்திரியில் போயிட்டு மருந்து இருக்குதோ இல்லையோ அதை பார்க்காம ரீல்ஸ் போடுவாங்க, அதை பற்றி கவலை இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி கவலை கிடையாது. அதுக்கப்புறம் காவேரியில் தண்ணி வரல, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. கிருஷ்ணகிரி ஆற்றுல வந்து நுரையாக இவ்வளோ வருது, தண்ணியை குடிக்கிறதா இல்லை விவசாயத்துக்கு பண்ணுறதா, மாடுக்கு வச்சா கூட குடிக்க மாட்டேங்குதுன்றாங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரில, அதை பற்றி நமக்கு நேரம் இல்லை, நமக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் ஒரு தேர்தல் ஆணையர் இருக்கிறாங்க, அவங்கள போய் வலுக்கட்டாயமாக ராஜினாமா பண்ணுன்னு சொல்கிறது. இப்போ என்னன்னா, அவங்க வெளிப்படையாக அவங்களும் எதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் பேஜ் 1 நியூஸு எவ்வளோ அசிங்கம் இது. அதாவது என்ன புரியணுன்னா, அவங்க அம்பையர், ரைட்டா, அம்பையர் மாதிரி அவங்க. சரி, அம்பையர் வந்து நாட் அவுட் கொடுத்துட்டா, அம்பையர் வந்து ஒயிட் பால் கொடுத்துட்டாங்கன்னா, நோ பால் கொடுத்துட்டாங்கன்னா, இப்படி டெக்னிக்கலாக கேட்கலாம். நான் என்ன கேட்குறேன், ஆட்டக்காரன் அம்பையரை பார்த்து பயந்தானா ஆட்டக்காரனுக்கு தான் அசிங்கம், அம்பையருக்கு அசிங்கம் கிடையாது. இது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் ஒரு பயம், கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்ட்டுன்னு ஊரில் இருக்கிற எல்லா கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டையும் போய் நோண்டுறது. இதே தான் பாஜக, இதே பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிச்சு. அதாவது எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவிலேயே ராகுல் காந்தியோட பங்களிப்பு இருக்கணும், ஏன்னா எதிர்கட்சியோட பங்களிப்பு இருந்தால் தான் ஜனநாயகம் செழித்தோங்குன்றது எல்லாரும் இங்கே பேசக்கூடியது. அதில் நானும் பத்திரிகையாளராக நம்ம பார்த்திங்கன்னா அதை நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது எந்த ஆட்சியில் போட்டால் என்னங்க, நீங்கள் தேர்தல் நடத்த வேண்டியதானே. அவங்க வந்து ஒரு இடமா போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்கெல்லாம் இந்த இடத்துல இவர் வெற்றின்லாம் சொல்ல முடியாது. வேட்பாளர் நீங்கள் போட போகிறீங்க, அவங்களால என்ன தெரியுங்களா பண்ண முடியும், அந்த போஸ்ட்டுக்கு தேர்தலில் தேதி அறிவிக்க முடியும். முதலமைச்சர்கிட்ட கேட்டு, இல்லை முதலமைச்சர் நாலேஜ் இல்லாமல் தேர்தலை அறிவிக்க முடியும். 1.
ரெண்டாவது எப்போ வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வருது அப்படின்றத சொல்ல முடியும். அதுக்கப்புறம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எப்போ எடுக்கிறதுன்றதை இது பண்ணணும். அவங்களால நடவடிக்கை கூட எடுக்க முடியாது. கலெக்டர் தான் பரிந்துரை பண்ணணும், இல்லை எஸ்பி தான் வழக்கு அங்கே பதிவு பண்ணணும். இது கூட தெரியாமல் யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது என்ன ஆயிருக்குன்னா ரெரா, அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் கமிஷன், அதுக்கப்புறமா இன்னொன்று இதே மாதிரி இந்த அட்வைசரி போர்டில் போடுவாங்க, எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி, இதிலெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டிருந்தாங்க. அதில் இருக்கவங்கெல்லாம் வந்து அதிகாரத்தை, அதாவது திமுக ஆட்சிக்கு வேண்டப்பட்டவங்களோ இல்லை திமுக ஆட்சியில் இருந்ததுனால அவங்களெல்லாம் போடப்பட்டிருக்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு சிலர் அவங்களே ராஜினாமா பண்ணிட்டாங்க, ஒரு சிலர் சொல்லி ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதையும் நினச்சினாங்க. அந்த போஸ்ட்டோட தன்மை வேறு. இப்போது நீங்கள் மீன் வாங்க போனீங்கன்னா வவ்வாலு வவ்வாலு வவ்வாலுன்னு வாங்க. சரின்னு கிட்ட போய் என்ன வவ்வால் ஒரு மாதிரி இதுனா, இல்லை இது ஏரி வவ்வாலுன்னு வாங்க. வவ்வால்னா ஒன்று தான், ஏரி வவ்வாலுன்றது புதுசாக வந்தது. அது விலை என்ன, இது விலை என்ன, அது எப்படி வளர்க்கப்படுது, அது கடலில் இருக்கிறது, இது குட்டையில் ஏரியில் இருக்கிறது டேமில். ஆனால் பார்க்கும்போது ரெண்டும் வவ்வாலு சொல்லிக்கலாம். ஏரியில் இருக்கிறது தன்மை வேறு, கடலில் இருக்கிற தன்மை வேறு. அது மாதிரி இவங்க என்ன நினச்சிக்கினாங்கன்னா திமுக பீரியடில் போட்ட போஸ்ட்டு இதெல்லாம், அதனால் இவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு ராஜினாமா பண்ண சொன்னால் இவங்க ராஜினாமா பண்ணிட்டு பைய தூக்கி அக்கில் வச்சுன்னு போயிடுவாங்க நினச்சின்னு இருக்கிறது. அவங்க வண்டி திருப்பிக்கினாங்கன்னா முகத்தை தூக்கி கறி பூசினா மாதிரி வச்சுக்கணும் முதலமைச்சர். இதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ முனிரோடா இருந்தார் அந்த பதவியில், அவரே ராஜினாமா பண்ணிட்டார். ஏன் அவரே ராஜினாமா பண்ணார்னா, அவர் திமுக அனுதாபி. அவர் என்ன நினச்சாரு, எனக்கு திமுக பீரியடில் இந்த பதவி வந்துச்சு, எனக்கு இது வேண்டாம். ஒரு சில அதிகாரிகள் இருக்கிறாங்க சொல்லாமலே, அதே மாதிரி கவர்மெண்ட் அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் ப்ளீடர் இருப்பாங்க. எனக்கு டிஎம்கே பீரியடில் இது அப்பாயின்மெண்ட் போட்டாங்க அரசை காப்பாற்றுறதுக்கு, அந்த அரசு தோற்று போச்சு, எனக்கு இந்த பதவி வேணும்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு கௌரவமாக போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இப்படி பண்ணாங்களே, நிறைய பேர் இப்பவும் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கினாங்கன்னா அதே மாதிரி இதுவும் நினச்சிக்கினாங்க. இப்போது அவங்க இப்போ ஒருவேளை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்கன்னா, மாநில தேர்தல் ஆணையராக அவங்க நான் எப்படி இல்லைன்றது அவங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். இல்லை அவங்களே அந்த போஸ்ட்டை உட்காந்துருந்த சேர் இருக்குது பாருங்கள், அதை குறைத்து மதிப்பிட்டு ஒன்று. இரண்டாவது, 1000 இருந்தாலும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ரைட்டா, ஒரு ஐஏஎஸ் ஆகி உட்காந்துருக்குறாங்க. அவங்க முக்கியமான பொறுப்பில் இருந்துருக்குறாங்க. அவங்க டெபுட்டி கமிஷனராக கார்பரேஷனில் இருந்துருக்குறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் இருந்துக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து கல்பனா சாவ்லா அவார்டு வாங்கினாங்க. எதுக்குன்னா மணல் மாஃபியாவை வந்து கன்னியாகுமரியில் குவாரியில் எடுத்து சண்டை போட்டதுக்கு. இப்போ பெருமாலாம் பேசுகிறாங்கன்னே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்ஃபேக்ட் அவங்க தான் ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையர், லேடி உமன் கமிஷனர். அப்போது எனக்கு தெரியல, எனக்கு ஆட தெரியல. ஹாக்கி மேட்சுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஹாக்கி ஸ்டிக் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா வேறு எதுனா நீட்டு குச்சியாக எடுத்துன்னு போவேன். எப்போ என்னப்பா உங்கள் குச்சி 3 நீட்டாகுது, இல்லை சார் எனக்கு ஹாக்கி இல்லை, அது மலைஞ்சிருக்கும், எனக்கு இதுதான் அவசரத்துக்கு கட்சி, நான் இதை வச்சு ஆடுறன்ற மாதிரி இருக்குது. அப்போது உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுனா என்னன்னே தெரியல. இப்போ ஒருவேளை அவங்க ராஜினாமா பண்ண மாட்டேன் முடியாதுன்ட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணோம், சாக்கெல்லாம் பண்ண முடியாது, டிஸ்மிஸ்ஸு சாக்கெல்லாம் பண்ண முடியாது. வேணா வெறுப்பேற்றலாம், லஞ்சம் கொடுக்க சொன்னாங்க, விஜிலன்ஸுக்கு அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொல்லி வெறுப்பேற்றலாம். அது யாரை வேணால் எதிர்க்கலாம். இப்போ நீங்கள் போகிறீங்க, போயிட்டு இருக்கும்போது பைக்கில் வந்து சிக்னலில் நிறுத்திட்டு ஒரு 1/4 கிலோ கஞ்சா பொட்டலை எடுத்து வண்டியில் வச்சுட்டு கஞ்சாகுது அப்படின்னு கூட கேஸ் போடலாம். ரைட்டா? அரசு நினச்சா என்ன வேணா பண்ணலாம். இந்த முதல்வன் படத்தில் காட்டுற மாதிரி திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் ஃபீஸ் கேரியர் சரியில்லை, கரண்ட்டை கட் பண்ணு, உங்களோட வீட்டில் வந்து இது சரியில்லை, ட்ரைனேஜை கட் பண்ணு, இது மாதிரி முதல்வன் படத்தில் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது வெறுப்பேற்றுறது வேறு. ஆனால் அவங்க திருப்பிக்கிட்டாங்கன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்டு அவங்க என்ன தெரியுமா கோர்ட்டுக்கு சொல்லுவாங்க, சபாநாயகருக்கு என்ன ஆகுது, மோவாதிக்கு தான் மார்க்கெட்டில் அதே மோவாதி எனக்கும் இருக்குதுன்னு வாங்க. ஏன்னா அதுவும் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு, இதுவும் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு. கவர்னர் மேலே கோர்ட்டு நடவடிக்கை எடுத்துட்டிங்களா, எடுக்கல. அப்புறம் தேர்தல் ஆணையத்து மீது வந்து நடவடிக்கை எடுக்க வந்துக்கிறீங்க, வேலையை பாருங்கள், இல்லை மேலே அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்பீல்னு வாங்க. இப்போ இதெல்லாம் எவ்வளோ தேவையில்லாத, அதாவது எதை டீல் பண்ணுறோன்னே தெரியாமல். இப்போ இது எப்படின்னா மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், 4 மொழி சொல்லிக் கொடுக்குற மாதிரி எத்தனை வந்துட்டு நம்ம வந்து ஜப்பானீஸையும் அதுக்கப்புறமா வந்து நம்ம கிரேக்கத்தையும் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு யாரும் ஒரு ஐடியா கொடுத்தான்னா சொல்லுவாங்க, எப்பா இருக்கிற பிரச்சனையே தேவையில்லை, உங்களுக்கு என்னென்னா கோர்ட்டு கேஸ் கம்மியாக இருக்குதா, இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை கம்மியாக இருக்குது, இல்லை நிர்வாகம் சிறப்பாக நடக்குதா. இப்போ ஆட்டை கட்சி அங்கே போயிருக்கிறீங்க. இப்போ ஒரு வேளை சரி அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிமேல்ட்டு நாளைக்கு நீங்கள் போடுறீங்க இல்லையா, அவருக்கும் 5 வருஷம் ஆட்சி மாறம் பண்ணுதுன்னா அவங்களும் ராஜினாமா பண்ணணும். இப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு தவறான ஒரு முன் உதாரணத்தை உருவாக்குறாங்க. உங்களோட இயலாமையினாலையும் உங்களோட புரிதல் இல்லாத தன்மையினாலையும் உங்களோட அல்ப ஆசைக்காகவும் இதை பண்ணுறீங்க. அப்போ இந்த மாதிரி கிரைசிஸை புதுசாக உருவாக்க ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் நிறைய இருக்குது. இப்போ அவங்க ராஜினாமா பண்ணலன்னா ஆனால் ஆகும், கோர்ட்டுக்கு போவோம். இன்னொன்று அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சில நேரத்தை திருப்பிக்கிற கேரக்டர். அவங்க
எனக்கு வந்து எனக்கு நான் interview எடுத்திருக்கேன் 2-3 இது இருக்கு. நான் டெக்கன் கிரானிக்கல் இருக்கும் ஒரு சில செய்தியெல்லாம் எழுதினப்போ எனக்கும் அவங்களுமே ஒரு சில கருத்து வேறுபாடு சண்டையில எல்லாம் போய் நின்று இருக்கு. அவங்க எப்படின்னா வந்து இல்லை ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வெரி ஒரு சில விஷயம் அவங்களுக்கு தோணுச்சு சரி அப்படின்னா செய்வாங்க, இல்லை அப்படின்னா முடியாதுன்னுவாங்க. இன்னொன்று இவங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த வரலாறு, இருந்தாலும் சொல்லுவோம். ஒரு அதிகாரி கமிஷனராக இருக்கார், கார்பரேஷன் கமிஷனராக. தயநிதி மாறனுக்கு வந்து செலவு அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு அதிமுக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எம்பி தேர்தலில். அவங்கள கையெழுத்து போட சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்க கீழே இருக்கிற எலெக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக ஏதோ இருக்கிறாங்க. அப்போ ரிட்டர்னிங் ஆஃபீஸராக எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்குறாங்க. அவங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னும் போது அவங்க இல்லை எனக்கு கிளாரிஃபிகேஷனும் சரியாக வரல அப்படின்னு. அப்போ ஆட்சியிலையும் அவங்க தான் இருக்கிறாங்க, மத்தியிலையும் இருக்கிறாங்க, மாநிலம் ஒரு ஏத்தம். அந்த ஏத்தத்தில் அதெல்லாம் எது எவ்வளோ போண்டா சாப்பிட்டாங்களோ எவ்வளோ சிக்கன் சாப்பிட்டாங்களோ எத்தனை பேர் வந்தால் யாருக்கு ஞாபகம் இருக்குது, சும்மா ஒரு கயிறு தானே போட்டு விட்டு போக சொல்லுங்கன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் கட்சி ரீதியாக ஒரு செலவு பண்ணியிருப்பாங்க இல்லையா, வேட்பாளர் ரீதியாக செலவு பண்ணியிருப்பாங்க, எனக்கு டேலி ஆகலை, அதை டேலி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஒரு அதிகாரி. ஜோதி நிர்மலா கேட்குறாங்க. மேலே இருக்கிற அதிகாரி எம்மா உன் பிரச்சனை பெரிய பிரச்சனை தான், நின்னா ஜெயிச்சிட்டா வந்துட்டான் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணி விடுன்றாரு. சார் பேப்பர் எனக்கு டேலி ஆகலை, எனக்கு கீழே இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி இழுக்கிறாங்க. அப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க லீவில் போயிருந்தப்போ வேற ஒரு அதிகாரி அந்த இடத்துக்கு வந்தோன்னா அந்த பேப்பரை கிளியர் பண்ணாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது அவங்க நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து இவங்க அதில் நியாயம் இருக்கான்றதும் சேர்த்து பார்க்கணும். அவங்க மீது வேறு எதனா தப்பு இருக்குன்னா நீங்கள் வேறு எதனா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். திமுக பீரியடில் போட்ட ஒரே காரணத்துக்காக அரசியல் இது அதோடு நிற்காது. சரி, இதை வந்து ஜெயலலிதா மேடம் பண்ணாங்களா, இல்லை கலைஞர் ஐயா பண்ணாரா? ஏன் பண்ணல அவங்களாம்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதை தொட்டால் இது தேவையில்லாத செக்கில் பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியும். ஒன்று, எல்லாத்துக்குமே கையெழுத்து போடுவார்ல கவர்னர் ரவி, RN ரவி எப்படி கையெழுத்து போட்டார் இதுக்கு? ஏன்னா அவருக்கும் தெரியும் இந்த போஸ்டோட வெயிட்டேஜ். அதாவது துணைவேந்தர் நியமனத்துக்கு ரவி வந்து அடம்பிடிக்கிறாரு, நான் போட மாட்டேன், நான் சொல்கிறது தான்றாரு. ஆனால் இதுக்கு நீங்கள் அந்த அட்டானமஸ் சொன்னீங்க இல்லைங்களா, யூனிவர்சிட்டியும் அட்டானமஸாக வரும், ஆனால் அந்த விஷயத்தில் துணைவேந்தர் அடம்பிடிக்கிறார், ஆனால் இந்த விஷயத்தில் கையெழுத்து போடுறாரு. ஏன்னா இது வந்து மேண்டேட்ரி. உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் வரும்போது கமிஷன் போஸ்ட்டை ஃபில் பண்ணி ஆகணும், அந்த போஸ்ட்டுக்கு ஒருத்தர் போடணும். அதனால் பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒன்ஸ் போட்டுட்டா அவங்க பீரியட் முடிகிற வரல இருப்பாங்க. இது அவங்களுக்கு யாருக்கும் சொல்லி தெரிஞ்சிருக்காது. சரி, நம்ம மூலமா அட்லீஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற. இல்லைன்னா இது தேவையில்லாமல் கோர்ட்டில் போச்சுன்னா அவங்க வந்து அசிங்கப்படுவாங்க. ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அரசு அசிங்கப்படும். ஒருவேளை அப்படி அரசு அதில் வெற்றி பெற்றாலும் கூட அது வந்து சட்ட சிக்கலை ஏற்படுத்தும், தவறான முன் உதாரணம் ஆகிடும். எங்களுக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு நிறைய கோர்ட்டு கேஸு தலைவலி இருக்குது. புதுசாக ஒன்றும் இல்லை, மார்ச் வரலாம் இருந்துட்டு அவங்க தேர்தலை நடத்திட்டு போகிறாங்க. இப்போ கோர்ட்டு சொல்லியிருக்கு டீலிமிட்டேஷன் பண்ண மறுவரை பண்ணிவிட்டு பண்ணணும், அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று இல்லையா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். பயமாக இருக்கா, ஜோதி நிர்மலா பார்த்து பயமாக இருக்குது அப்படின்னா மேலே நடத்தாதீங்க. மார்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்து எதுக்குங்க அவங்க பயப்படுறாங்கங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? பயம் அவங்களுது, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு தெனாலி படத்தில் வர கமல் மாதிரி இருட்ட கண்டா பயம், வேலை கண்டா பயம், அவனை கண்டா பயம், இவனை கண்டா பயம், எல்லாத்த கண்டா பயம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? தெரியாதனமாக 108 சீட்டை போட்டு விட்டுட்டு பயந்து இவங்க பண்ணுற இந்த வாஷிங் மிஷின் அரசியல் இருக்குது பாருங்கள். ஒரு ஐடியா நம்மளும் அதுவும் சொல்லிடுவோம். பயந்துக்கிட்டு வேணாம், என்ன சொல்லுங்கள், டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை கலெக்டர் ஒரு 4 கலெக்டர்கிட்ட சொல்லி இழுத்தடிக்க சொல்லுங்கள். கலெக்டர் இழுத்து வச்சா ஜோதி நிர்மலாவால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி கடிதம் எழுதுவோம், சீக்கிரம் முடிங்க, இல்லைங்க எனக்கு இன்னும் நேரம் வேணும், எனக்கு ரெவென்யூவில் ஆள் இல்லை, எனக்கு டீச்சர்ஸ் வந்து கணக்கெடுக்க ஆள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க மார்ச் மாதத்தில் அவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் ஆளை போட்டு ஏப்ரலில் தத்தித்தோம் தந்தோம் தித்தம்னா அப்படியே பாட்டெலாம் போட்டு சந்தோஷமாக நான் ஐடியா கொடுத்துட்டீங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பயம், அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ பிப்ரவரி மாதத்துலேயே நீங்கள் எலெக்ஷன் நடத்தலைன்னா யாரும் ஒன்றும் கோச்சிக்கு போகிறது கிடையாது. கவுன்சிலர் போட்டு என்ன பண்ண போகிறாங்க, அவங்க போய்ட்டு தாவேக பேர் சொல்லி காசு வாங்க போகிறாங்க. இதுக்கு இப்போ என்ன பண்ணியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி திமுக பேரை சொல்லி கவுன்சிலர் காசு வாங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அதிமுக பேரை சொல்லி கவுன்சிலர் காசு வாங்கினாங்க ஏப்ரலில். ஏன்னா ஒரு காலத்தில் இதே இந்த லோக்கல் பாடியெல்லாம் தேர்தல் நடத்தலை டைமுக்கு போது நான் காந்திய வழியில் நான்லாம் பேசியிருக்கிறேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அது எப்படி ஒரு கவுன்சிலர் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம், குப்பை வாடுறது பார்க்கணும், நாய் பிரச்சனை இருக்கும், தெருவலுக்கு பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நான் பேசினேன். அப்படிலாம் சில்லறையை செதற விட்டவன் தான் நான், மக்கள் நலன் பேசி. ஆனால் அப்போதான் தான் தெரிஞ்சுது, புஸ்தகத்தில் அது நல்ல விஷயம், அப்போ தான் தெரிஞ்சுது கவுன்சிலர்னு ஒன்று இல்லாமல் இருந்தால் அது அதை விட நல்லது மக்களுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அது அனுபவத்தில் தெரிஞ்சுது. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, பிப்ரவரியில் நடத்தாமல் தேர்தலை நீங்கள் மார்ச் ஏப்ரல் நடத்திக்கலாம். இல்லை, இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் நிர்வாக சீர்கேடுன்னு பேசுகிறதுனால இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான் நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் இப்போ அண்மையில் அந்த ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க,
அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் தொடர்பாக லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, அரசு நிர்வாகத்திற்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்கன்னு தாவேகாவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரை போய் புகார் கொடுத்தா தகவல். இது குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்பிய போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எங்க நிர்வாகியும் கிடையாது, நிர்வாகி இல்லைங்கிறத சில பேர் சொல்றாங்க. அட் த சேம் டைம் அது போன்ற தகவல்கள்ல உண்மை கிடையாது, அப்படி ஒரு முறைகேடு நடக்கவில்லை அப்படின்னும் சொல்றாங்க. முதல் முறையா வெளிப்படையாக அரசு மீதான ஒரு சார்ஜுங்கிறது இதுதான். இதை மறுக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க விசாரிச்சு பார்த்தீங்க அது தொடர்பா? இல்லை, இது நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட். 2 நாளைக்கு முன்னாடி கொச்சின் போயிருந்தேன். கேரளா ஹைகோர்ட்டில் நிற்கும்போது அந்த கவர்மெண்ட் ப்ளீடரு, அடிஷ்னல் ஏஜியோட வண்டி, அதுக்கப்புறம் சீனியர் கவுன்சில் ஃபார் ஸ்டேட், சீனியர் கவுன்சில் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு அந்த காரெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அவங்களாம் அப்படி இறங்கும்போது வெளியில் அந்த அந்த ரோப்ஸ் அப்படி போடுற ஸ்டைலு, அதுக்கப்புறம் அந்த நாட்டு இப்படி போட்டுக்கின்னு அந்த படிக்கட்டில் ஏறுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு 2, அதாவது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மங்களவனம் பேர்ட் சாங்சுரி, இந்த சைடு கோர்ட்டு, இந்த சைடு நின்று பார்த்தா நைட்டரான் பாண்டரான்லாம் போயிட்டுருக்குது, இதெல்லாம் பறக்குது, பிராமினி கைட்டு கூட்டு கிட்டெல்லாம் இருக்குது. இந்த சைடு பார்த்தா இந்த மாதிரி நல்ல எஜுகேட்டடு லாயர்ஸு, ஆள் பார்க்கும்போதே தரம், அதாவது பார்க்குறதுன்னா கலரை வச்சு நான் சொல்லலை, இந்த நடை உடை அந்த அதுக்கான கம்பீரம் வந்து காரை விட்டு இறங்கினா 2 ஜூனியர் அப்படி வந்து நிற்கும் போது ஜூனியர் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிற ஐட்டம் நம்பர் இது மலையாளத்தில் பேசுகிறேன், எனக்கு பாதி புரியல. ஆனால் அந்த செக்ஷன்லாம் பேசிக்கிட்டே போகும்போது இது வந்து எலக்ட்ரிசிட்டி பற்றி பேசுகிறாங்க, பிடபிள்யூடி பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா நெருக்கடி இடம், பார்க்கிங்கு, அந்த இடத்துல வந்து விடுறாங்க, டிரைவர் எடுத்துகிட்டு போய் வண்டி விடுறாங்க, அப்படி எடுத்து போடும்போது அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு, நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கேரளா போகிறதுக்கு முன்னாடி தெரியும் இந்த பஞ்சாயத்து ஓடுறது. பார்த்தோன்னா ஒரு நிமிஷம், மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்ட்டர்ட் கோர்ட்டு, இது வந்து இதுக்கு அப்புறமா வந்த கோர்ட்டு, இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய வரலாறு கிடையாது. ஆனால் இந்த கோர்ட்டில் பார்க்கும்போது லா ஆஃபீஸர்ஸ் வந்து, ஸ்டேட் லா ஆஃபீஸர்ஸ் வந்து இப்படி இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிலைமை எப்படி போகுதுன்னு உண்மையிலே பார்த்து எனக்கு வந்து ஒரு வக்கீலாக வந்து ரொம்ப வருத்தப்பட்டு, அப்புறமா பறவைகள் சரணாலயம் பக்கம் ஃபுல்லாக திரும்பிக்கினேன் நான். ரெண்டுமே உங்கள் சப்ஜெக்ட், ரெண்டுமே சப்ஜெக்ட்னால. அதில் இப்போ என்னென்னா 800 போஸ்ட் கிட்டத்தட்ட, ஒரு போஸ்ட்டுக்கு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம்ன்றாங்க. இது நம்ம சொல்லலை, இந்த கட்சியில் சரி கட்சிக்காரங்க இல்லைன்ட்டாரு. விஜய் அண்ணா அனுதாபி எடுத்துக்கலாமா? ஏன்னா விஜய் சாரோட போஸ்டர் வச்சு தான் அந்த கேலண்டரு டைரி எல்லாம் வச்சு தான் அவர் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறார். யாருமே திடீர்னு வந்து ஒரு ஆஃபீஸை வந்து மாற்றிக்க மாட்டாங்க. அப்போ அவருக்கு உங்கள் கட்சியின் மீது, தாவேகா மீது அனுதாபமே இருக்குது. சரி, சொந்த கட்சி மீது அனுதாபம் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார், உண்மையாக போய் விசாரிக்க மாட்டிங்களா? இன்னொன்று விழுப்புரத்தில் வந்து சொல்கிறாரு, விழுப்புரத்தில் இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு நிறைய, இந்த சைடு எடுத்துக்கிட்டாலும் ஒரு சில பிரச்சனைக்கு உரிய விஷயங்கள் அதிமுக பீரியடில், சிவி சண்முகம் பீரியடில் வந்துருக்குது. அதே மாதிரி அந்த சைடு எடுத்ததுனால பொன்முடி, அந்த மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் வரக்கூடிய ஒரு மண்ணு தான் விழுப்புரம். அங்கேருந்து வரும்போது அது உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க மாட்டிங்களா? சரி, நீங்கள் சொல்கிறீங்க விஜய் அண்ணா பீரியடில் தப்பே நடக்காது, ரைட்டு, சரி, அதை சொல்லிவிட்டு அவர் இன்னொன்று சொல்கிறாங்க, 6 மாதத்துக்கு டெம்பரரியாக போடுறோம், அப்படி சரியில்லைன்னா மாற்றிடுவோம். எனக்கு இப்போ தான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஒரு வக்கீலாக பத்திக்கின்னு வருது வயிற்றுலேருந்து. ஐயா சரி, நீங்கள் பல்லு விளக்கிட்டு 6 மாதம் கழிச்சு வக்கீலை மாற்றி பிடிங்க, கேஸு தோற்று போடுமே, யார் வீட்டுக்கு பணம்? அரசோட மான மரியாதை போமே. அரசு வக்கீலோட வேலை என்னன்னாச்சு தெரியுமா உங்களுக்குலாம்? அரசோட சொத்தை பாதுகாக்க. நியமனம் எப்படி பண்ணணும்? அதே சேர்த்து நியமனம் வந்து பொதுவாக எப்படி பண்ணால், அரசியல் கட்சியெல்லாம் இது உள்ள சேர்க்கவே மாட்டாங்க. சரி, ஏன்னா கோர்ட்டு இது வந்து எப்படின்னாங்க, டெய்லி, அதாவது வேலையை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான், அப்பாயின்மெண்ட் டெய்லி போய் ஜட்ஜு கிட்ட திட்டு வாங்குற வேலை கிட்டத்தட்ட. ஜட்ஜ் ஐயா கிட்ட போய், எப்பா என்னப்பா இதை சொன்னால் இது கூட பண்ண மாட்டேன். இப்போ ஒரு இடத்துல வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய க்ளவுஸு கொடுக்கல, அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஏதோ ஒரு ஃபீஸ் ஏதோ ஒன்று கொடுக்கல, சம்பளம் வருது, இல்லை சாப்பாடு கொடுக்கல, அவங்க போய் ஒரு மனு போடுறாங்க. அவர் என்ன பண்ணுவார், கூப்பிட்டு இது என்ன அது நோட்டீஸ் கொடுன்பாங்க. அப்போ அரசு சார்பாக அந்த துறைக்கு ஆஜராகிற வழக்கறிஞர் போயிட்டு ஐயா அப்படின்வாரு. என்னங்க இது என்ன ஒரு பேசிக், இது ஒரு க்ளவுஸு தெரியணும்னு தெரியாது அவங்க கவர்மெண்ட்டுக்கு. இதுக்குள்ளாமா கோர்ட்டுக்கு வருவாங்க, கோர்ட்டுக்கு வர வேலை வெங்காயம் இல்லையா? இதுக்கெல்லாம் டேக் நோட்டீஸ், டேக் ஆர்டர், இது என்ன இது டீட்டெயில்ஸ் கேட்பார். இல்லை மை லார்ட் அப்ளிஜ்ட், I'll take necessary instructions, will instruct the concerned department, we will take look into it and take notice. டக்குன்னு முடிஞ்சிடும், அவங்க ஆர்டர் போடுவாங்க. அந்த ஆர்டரை எடுத்துன்னு போயிட்டு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கொடுத்து, மாஸ் செக்ரட்டரி கிட்ட கொடுத்து, செக்ஷனில் கொடுத்து, கோர்ட்டு சொல்லிச்சு நம்ம செய்யலை, க்ளவுஸ் நம்மளா கொடுத்துருக்கணும், நமக்கு அறிவு இல்லை அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு தூய்மை பணியாளர் க்ளவுஸ் கூட கொடுக்க முடியலன்னா நீ என்ன துப்பு கட்ட அரசாங்கம் நடத்துகிறேன்னு அடுத்த மாதிரி காரி துப்பி கண்டெம்ட் போட்டுருவாங்க, உன்னை கூப்பிட்டு நிறுத்துவாங்க. அப்புறம் நீ வந்து அவசரத்துக்கு நான் வந்து அப்படியெல்லாம் வர முடியாது, கோர்ட்லாம் போட்டுன்னு வரணும், கவுனில் போய் இப்படி நிற்கணும், அசிங்கமாக போடும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வேலை. ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும், அந்தந்த ஆக்ட் தெரியும், ஆக்டில் அப்புறம் அமெண்ட்மெண்ட் வந்துருக்கணும், அரசோட நிலைப்பாடு என்னன்னு தெரியணும். வெறும் வக்கீலாக இருந்தால் பத்தாது, இப்போது அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறோம் தெரிஞ்சு. நான் வந்து நல்லா நாமம் போட்டு
சேஷாத்ரி என் பேர், ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஏதோ 3 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்து நான் உக்காந்துட்டேன், சேர்ந்துட்டேன். கவர்னர் எடுத்து ஒரு பெட்டிஷன் வருது. நான் எப்படி கவர்னரை வந்து எதிர்க்க தான் செய்யணும். அதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய மரபு மாண்பு. உள்ளுக்குள்ளே நம்ம வந்து பயந்துக்குன்னு ஒன்றா இருந்தாலும் வெளியில் அதை காட்டிக்க முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆர்கியூ பண்ணும், நெளிவு சிலிவோட பேசணும். ஆமாம், திடீர்னு போயிட்டாங்க கவர்னரும் நம்மால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன்னு வச்சுக்கங்களேன், அசிங்கமாக போடும். புரியுதுங்களா? இது மாதிரிலாம் இருக்குது இதில். இது வந்து ஏதோ லாயர் தூக்கி அப்படி போட முடியாது. லாயர் ஹூ இஸ் எஃபிஷியன்ட் இன் லா ப்ளஸ் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் ப்ளஸ் தாவேக்கான்ற கட்சியை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். முதலமைச்சர் நம்மக்கிட்ட இருக்க முதலமைச்சர் எந்த மாதிரியான முதலமைச்சர், அவர் எப்படி காப்பாற்றுறது, அவருக்கு அரசுக்கு கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிறது, அதே நேரத்தில் பொதுமக்களும் பாதிக்காமல் பார்த்துக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. இன்னொன்று, இப்போ அப்பாயின்மெண்ட் நீங்கள் ரூல்ஸ் கேட்டீங்க, அதை பொறுத்தவரை எப்படின்னா, பார் அசோசியேஷனில் மெம்பராக இருப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம். இப்போ டேக்ஸில் வந்து அந்த டேக்ஸ் சம்மந்தமான கோர்ட்டில் வந்து அவருக்குன்னு ஒரு பிராண்டு, ஒரு பேர் இருக்கும். அந்த மாதிரி ரெப்யூட்டடாக இருப்பாங்க. அதாவது போய் பேரை சொல்லி சேர்றது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சந்தானராமன் ஒருத்தரை போட்டாங்க. சந்தானராமன் வந்து அவரை போடும்போதே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அவங்க ஃபேமிலியிலலாம் நிறைய வைல்ட் லைஃப் விஷயத்தில் ஈடுபாடு இருக்கிறாங்க, என்ஜிஓலாம் இருக்கிறாங்கன்னும் போது ஒரு பேச்சு வருது. அப்போ சொல்கிறாங்க, அவங்க ஃபேமிலியில் வந்து இயற்கை மீது ஈடுபாடு இருக்கிறாங்க, காட்டை காப்பாற்றுறாங்க, இல்லை காட்டை இது பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் சந்தானராமன் இஸ் மோர் ஃபிட்டிங் பர்சன் டு பி ஃபார் தட் போஸ்ட் அப்படின்னு போட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் சந்தானராமன் ஒரு சில விஷயம்லாம் எடுத்து ஆர்கியூ பண்ணுறாரு, சக்ஸஸ். அதே மாதிரி திமுக பீரியடு இது சந்தான ராமகிருஷ்ணன் போடுறது. அதுக்கப்புறம் அதிமுக பீரியடில் வந்துட்டு இல்லை, அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிறவங்க ஒரு போஸ்ட்டு. பொதுவாக அரசு தரப்பு வழக்கறிஞர் எத்தனை பேர் போடுவாங்க? இப்போ ஜெய்பீம் படத்தில் இந்த சீன் வரும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒருத்தர் ஆஜராவார், சூர்யா போட்டு அடிப்பா இல்லை, அந்த மாதிரி எத்தனை போஸ்ட் இருக்கும்? இல்லை, அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இப்போ சொன்னேன் சந்தான ராமகிருஷ்ணன் ஒரு இதை பற்றி. அதுக்கப்புறமா வந்து பிரசாந்த்னு ஒருத்தரை போடுறாங்க. பிரசாந்த் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வந்த உடனே 2 months ஸ்கேல் அப் பண்ணுறாரு. டிஎஃப்ங்களோட போய் தங்குறது, டிஎஃப்ங்களோட போய் கேம்ப்பு போகிறது. அதுக்கப்புறமா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பவுண்ட்ரி எது, அதுக்கப்புறமா வந்து ஜன்மபூமி எஸ்டேட் என்ன, எஸ்டேட்டுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், 2 மாதம் தயார் பண்ணி. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவர் காட்டுக்கே போகிறவர், பறவைகள் எல்லாம் பார்த்து கணக்கெடுக்கிறாள் யார், சந்தானராமன். யானை வழித்தடங்கள்லாம் என்னென்ன ஏதுன்றது தெரியும். அவங்க மாமனார் வந்து அவர் நீலகிரி வைல்ட் லைஃப் அசோசியேஷனில் அது பெரியவர், அவருக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி எல்லாமே தெரியும். அதை வச்சு இவரை வந்து குறைத்து மதிப்பிடுறாங்க, பீட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்தானராமன் ஒரு ஸ்டெப் ஏற்றுறாரு. ஓகே, இவர் வந்ததுக்கப்புறம் பிரசாந்த் அந்த பதவிக்கு அட்வொகேட்டாக வந்த உடனே, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் பீடராக வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரும் ட்ரெக்கு போகிறாரு. இவரும் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கெஸ்ட் ஹவுஸ்லலாம் போய் தங்கி அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டில் என்னென்ன பிரச்சனை, சுய உதவிக்கு என்ன பிரச்சனை, மிருகம் வந்து மண்சாலை கொண்டுச்சுன்னா அதுக்கு என்ன பிரச்சனை, சட்டம் தெரியும், உள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியணும்ல. இப்படி போட்டு தயார் பண்ணி பண்ணுறேன். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் இவங்க நிறைய பேர் யாருன்னே தெரில, நானும் தேடி பார்க்குறேன். அப்போ இது என்னன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் பர்மனெண்ட்டாக போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு ஹெச்ஆர்என்சி, பள்ளிக்கல்வித்துறை, அப்புறம் மருத்துவமனை, இதெல்லாம் வந்து கோர்ட், அதாவது பாதி நேரம் கேஸே கெதின்னு இருக்கிற டிபார்ட்மெண்ட் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் வெல்ஃபேர், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல, அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் அந்த ஜெய்பீம் படத்தில் காட்டுற மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அரசு சம்பளம். அதுக்கப்புறம் வந்து பிபி ஆஃபீஸ் நிறைய டைட்டாக இருக்கும், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ், சிட்டி பிபி ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் பண்ணுற தப்பு, ஏடா கூடம் லாக்கப்பில் கொண்டு போய் அடிக்கிறது, புட்டப் கேஸு, இல்லை ஒரிஜினல் கேஸு, அவன் பார்த்தா வெயிலில் தப்பிச்சு ஓட்டிகிட்டு இருப்பான், தேடி பிடிக்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் வரும். இவ்வளோத்த ஹேண்டில் பண்ணுறது விளையாட்டுகள். அது நல்ல ஒரு 5 சீனியர் லாயர்ஸ். இப்போது விஜயநாராயணன் சார் இருக்கிறார், ஃபென்டாஸ்டிக் பர்சன், சீனியர் கவுன்சில், நல்ல ஒரு பேர் இருக்கிறார். இப்போ டிஎம்கே பீரியடில் வில்சனை போட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சப்ஜெக்ட் தெரியும் வில்சனுக்கு. இப்போ அவர் பொலிட்டிக்கலாக போயிட்டார், பையன் அவர் ரிச்சார்டு வந்து கேசஸ் மெரிட் பேசிஸில் எடுத்துகிட்டு போகிறாப்புல. அது கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸோ ரிட்டோ இல்லை வந்து உங்களுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கலாக கேசஸ்னால், அப்போது when you identify a right kind of a lawyer, you don't have a problem. நல்ல லாயரை போட்டால் போதும், எந்த கட்சி யார் விட்டு கட்சி அதெல்லாம் தேவையே கிடையாது. எதர் இஸ் அ குட் ஆஃபீஸர் ஆன் டு த கோர்ட். ஏன்னா அட்வொகேட் இஸ் ஒரு ஆஃபீஸர் ஆஃப் தி கோர்ட். கோர்ட்டு அசிஸ்ட் பண்ணுற வேலை தான் கவர்மெண்ட் லாயரோட வேலை, அதை பண்ணணும். அதை போயிட்டு இந்த மந்திரி லெட்ரு கொடுக்குறது, எம்எல்ஏ லெட்ரு கொடுக்குறது என்ன, இதுனா கார்பரேஷன் பார்க்கில் தண்ணி ஊற்றுற வேலைக்கு சிபாரிசு பண்ணின்னு இருக்கிறீங்களா? வழக்கறிஞர்னா என்ன, தன்மையை ஏன் குறைக்கணும், குறைச்சி மதிப்பு. இப்போது போடுறதுக்கு முன்னாடியே விமர்சனம் வந்திருக்கு, அவ்வளோ இது. இப்போ திமுக பீரியட் அதிமுக பீரியடில் கூட இப்படி வரல. அப்போ எவ்வளோ அசிங்கம் இது. இன்னொன்று, நிர்மல்குமார் ஐயா இதுக்கு விளக்கம் கொடுத்தார்ல, அதுவே அசிங்கம்.
விளக்கம் கொடுக்குற அளவுக்கே இல்ல வந்திருக்கு. முறைகேடு இருக்குன்னு ஒருத்தவங்க கேட்கும் போது இல்லைன்றதானே ஒரு அமைச்சர் மறுக்க முடியும். அப்படி எதுவும் வேற என்ன பண்ண நடக்க முடியும்? இந்த நிலைமைக்கு வந்து எத்தனை வந்து விட்டீங்க. ஃபஸ்ட்டு இந்த அந்த சிபாரிசு கடிதம் கொடுக்குறது சொல்லிடணும். வேற நீ எம்எல்ஏ ஆவனது ஏன் ஆனால் எது ஆனால் எனக்கும் தெரில, உனக்கும் தெரில, ஓட்டு போட்டவங்களுக்கும் தெரில. இதுதான் உண்மை. நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது விஜய் அண்ணா மூலிமா, ரைட்டா? அதனால் அமைதியாக பொத்துனா போல நல்ல விஷயங்களை பண்ணிட்டு போயிடுவோம். தெரியாது, அதாவது 5 லட்ச ரூபா வருதுன்ற விஷயம் கூப்பிட்டு பேசுவீங்களா? இல்லை 3 லட்ச ரூபா, இல்லை சரி எனக்கு பழக்கப்பட்ட வக்கீல் சும்மா சுற்றி நிற்கிறாரு, அவர் மரத்தடியில் உட்காந்து ஜோசியம் பார்க்குற மாதிரி சுற்றி நிற்கிறாரு, அவரை கூப்பிட்டு கவர்மெண்ட் லீடராக ஆக்குவீங்களா? இதெல்லாம் வந்து வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ். இது மாநிலம் பின்னாடி போயிடும், வழக்கு நிலுவை ஆகும். இவர் என்ன பண்ணுவார், இப்போ நான் என்ன வந்து சொல்லுவது என்று தெரியவில்லை ஐயா, தாங்களுக்கு எந்த சட்டம் தகுந்த சட்டமோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தாங்களே பார்த்து ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழ் தாழ்மையான வேண்டுகோள் வழங்குமாறு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வண்டு முருகன் மாதிரி ஆகிடும். இது திஸ் இஸ் நாட் த வே யூ ரெப்ரசன்ட் த ஸ்டேட் பிஃபோர் அ கோர்ட். அது தெரியல. அதனால் இது ரெண்டாவது பிரச்சனை அவங்களுக்கு. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வுக்குழு ஒன்று வந்து 5 பேர் கொண்ட ஒரு குழு வந்து போட்டிருக்கிறாரு. நீங்கள் தொடர்ச்சியாக நிர்வாகம் குறித்து பேசும்போது ஒரு அமைச்சர் இது தொடர்பாக சில குழுவை போடுவது, அது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கா நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? பட்டக்காலே படுன்னு வாங்க இல்லையா? இவர் விஸ்வநாதன் ஐயா பார்த்தா ஆரோக்கியமாக பண்ணுற ஒரு மாதிரியா தெரியுது. அதாவது தெரியாமல் பண்ணிட்டார், குழந்தைங்க காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டார். சரி அது தெரியாமல் பண்ணிட்டார், ரைட்டு, மன்னிப்பு கேட்டார், ஓகே. அது நமக்கு ஒன்றும் இல்லை, அது சம்மந்தப்பட்ட குழந்தைங்களாச்சு. இல்லை இப்போது சல்மா அவங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சைல்டு ரைட்ஸ் கமிஷனுக்கு போயிருக்கிறாங்க பொழுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டுன்னு. இதில் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. அப்போ பட்டவங்க மேலேயே படுது பாருங்க. அதாவது திரும்ப ஐயா நிர்மல்குமார் கரண்ட்டு சம்மந்தமான விஷயம், இந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறமா வந்து கீர்த்தனா மேடம் ரீல்ஸ் ப்ராப்ளம் அவங்க. அதுக்கப்புறமா வந்து ஐயா விஸ்வநாதன். இப்போ விஸ்வநாதன் 5 மெம்பர் கமிட்டி சொல்கிறேன் இல்லை, சர்ச் பேனல். இது வந்து பேர் என்ன, விசி சர்ச் பேனல் சொல்லுவாங்க. அதாவது ஒரு துணைவேந்தரை நியமனம் பண்ணுறதுக்கு ஒரு 3 பேர் கொண்ட குழுவை வந்து அரசு வந்து நியமனம். அதில் வந்து கவர்னரோட நாமினி ஒன்று. கவர்னர் ஒருத்தரை கூப்பிட்டு, ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, இல்லை ஒரு எமினென்ட் பர்சனை கூப்பிட்டு நான் ஒன்று அப்பாயின்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிடுவார். அப்புறம் அந்த யூனிவர்சிட்டி இருக்குல்ல, எந்த யூனிவர்சிட்டி அதை நடத்துதோ அந்த யூனிவர்சிட்டியை என்ன பண்ணோம், சிண்டிகேட் மெம்பர் ஒன்று கொடுக்கும். அதாவது இப்போ வெட்டினரி யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், கால்நடை மருத்துவக் கல்லூரி, அதில் வந்து ஒரு பேராசிரியர் வந்து நியமனம். எங்ககிட்ட இருக்கு இல்லையா, தௌலத்தானவர் இவர் தான் எங்களுக்கெல்லாம் டீனுக்கெல்லாம் டீனு, டானுக்கெல்லாம் டானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்காலர் இருக்கும். நம்ம ஒரு சில விஷயத்த வந்து இந்த குறிப்பாக இளைஞர்களுக்கு புரியணுன்றதுனால தான் இந்த மாதிரி டீனுக்கு டீனு, டானுக்கு டான். ஏன்னா என்னோட சூழ்நிலை அப்படி, ஆளுகின்ற கட்சி அவ்வாறு இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும், புரியுதுங்களா? அப்போ இவர் தான் எங்கள் டீனுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை அனுப்புவாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார், அவர் ஒரு ஃபேக்கல்ட்டியாக வருவார். அப்போது கவர்னர் நாமினி 1, சிண்டிகேட் நாமினி 2. தலைமைச் செயலகத்தில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவோம், அப்போ நாங்களாம் என்ன சொம்பையா, நாங்களும் இறக்குவோம் இல்லைன்னு சொல்லிட்டு அமைச்சரும் ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்களா, அவங்க சேர்ந்து அவங்க ஒரு நாமினியை போடுவாங்க, ஸ்டேட் நாமினி. அப்போ ஸ்டேட் நாமினி அதாவது அரசாங்கத்தோட நாமினி, தலைமைச் செயலகம் அது மூலயமா வரும். அதாவது அந்த மந்திரியோ இல்லை அந்த துறை செயலரோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஒருத்தரை போடுவாங்க. கவர்னர் ஒருத்தரை போட்டார், அரசு ஒருத்தரை போட்டுச்சு, சம்மந்தப்பட்ட கல்லூரி அதாவது யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள், அது வந்து ஒருத்தரை போட்டுச்சு. இப்போ 3 பேர். இந்த 3 பேரில் எப்பவுமே கவர்னர் வந்து ஒரு விக்கெட்டு டவுனு, ஏன்னா கவர்னர் நாமினி 1. ஆனால் இந்த 2 பேர் அரசு சார்ந்தவங்க அரசு பேசுவாங்க, சிண்டிகேட்டில் இருக்கிறவங்களும் அரசு வந்து கிட்டத்தட்ட ஆப்ரேட் பண்ண. ஏன்னா சம்பளம் எங்கேருந்து போகிறது, ஸ்டேட்டுக்கிட்ட தான் போகுது. அந்த கல்லூரிக்கு இல்லை அந்த யூனிவர்சிட்டிக்கு தேவையான பொருளை எங்கேருந்து போகுது, ஸ்டேட்டில் கவர்மெண்ட்டில் தான் போகுது. அதனால் 2 பேர் எப்பவுமே ஒன்றா இருப்பாங்க. இதில் என்ன ஆகிடும்னா 2:1. இப்போ இந்த பேனலில் 2 பேர் ஒருத்தரை சொல்லும்போது கவர்னர் நாமினி ஒன்று சொல்கிறாருன்னா அது செட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம் 3 பேரும் சேர்ந்து 1, 2, 3 மாதிரி போட்டு குத்துருவாங்க. இந்த ரிசல்ட்டை வந்து கவர்னர் சொல்வார். அமைச்சருக்கும் துறை செயலாளருக்கும் வேணுன்ற ஆளை இந்த 2 பேரை வச்சு சொல்லுவாங்க. இது மற்றபடி அதாவது ப்ராப்பராக பார்த்து ஸ்டாண்டர்டை பார்த்து மெரிட்டாக எடுக்கிறதுன்றதெல்லாம் பாதி, மிச்சம் பாதி இப்படி தான் நடக்குது. இப்போ இதில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா 5 பேர் எடுத்துகிட்டு வர்றாரு. என்னன்னா இன்னொரு சிண்டிகேட் மெம்பர், அதாவது யூனிவர்சிட்டி இருக்குது இல்லைங்களா, அந்த இப்போ உங்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் இருக்குன்னா சரி, பல்கலைக்கழகத்துக்குன்னு 2 சிண்டிகேட்டா, ரெண்டு சிண்டிகேட் வந்துடுவாங்க. 2 சிண்டிகேட் மெம்பர், ஆல்ரெடி ஒரு சிண்டிகேட் மெம்பர் இருக்கிறாங்க. இப்போ பல்கலைக்கழகம் சார்பாக இன்னொரு சிண்டிகேட் மெம்பர், யூனிவர்சிட்டி சார்பாக 2 ஆயிடுச்சிங்களா. அப்புறம் ஸ்டேட் நாமினி 1, அது 3 ஆயிடுச்சிங்களா. கவர்னர் நாமினி 4, இன்னொன்று யூஜிசி கிராண்ட்ஸ் கமிஷன். இது எதுக்குன்னா டெல்லியில் இருக்கிறாங்களா யூஜிசி, அவங்களோட நெஞ்ச நக்கிறதுக்கு. ஏருக்கு முன்னே நமக்கும் அவங்களுக்கும் பஞ்சாயத்து ஆகலை. இது ஆர்.என். ரவி கேட்டது. ஆர்.என். ரவி ஒன்றும் இல்லை, பிஜேபியில் நிறைய பேர் கேட்டது. இதை செய்யறதுக்கு எதுக்கு காங்கிரஸ்ல இருந்து வந்து அமைச்சர் பதவி வாங்கினீங்க?
யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட வேலை என்ன? எனக்கு பணம் வேணும்னா என்னை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு எனக்கு பணம் வேணுன்ற பணத்தை கொடு, இல்லை எனக்கு பணம் ஒன்று கொடுக்குறதா கணக்கு எழுதி வச்சுருப்பீங்களா அதை கொடு. அதுக்கு பேர் தான் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். யூஜிசி மெம்பரை தூக்கி இதில் போட்டுட்டு அப்போ கவர்னரும் யூஜிசியும் ரெண்டு ஆகிடுது. இப்போ இதில் சிண்டிகேட் மெம்பர் மாறினார்னா அவர் அந்த பக்கம் போயிட்டாருன்னா, அதாவது என்னென்னா 3 பேராக இருந்தால் என்ன நடக்கும்ன்றதையும் நான் சொல்கிறேன். அந்த இப்போ நான் தான் நான் வந்து இப்போ நான் ஒரு ப்ரொஃபஸர், என்னை வந்து சர்ச் பேனல் கமிட்டியில் கவர்னர் போட்டார் வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் துணைவேந்தர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களோ ப்ரொஃபஸர்லாம் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு முந்திரி பருப்புலாம் கொடுத்துட்டு ஐயா சால்வை ஒன்று கொடுத்துட்டு மரியாதை நியமித்தமாக என்னோடய பேப்பர்லாம் இது பாருங்கள் அப்படின்னு அப்ளிகேஷனை கொடுத்துட்டு ஏதோ அடியன் வந்தால் உங்களுக்கு உதவியாக இருப்பேன், நீங்கள் பார்த்து செய்யுங்க பண்ணுங்க. எனக்கு காக்கிநாடா பக்கத்தில் வந்து ஒரு கோழி பண்ணை இருக்குது, அந்த கோழி பண்ணை வந்து உங்களுக்கும் அது மாதிரி ஒன்று இருக்குதுன்னு தெரியும், அதையுமே நானே பார்த்துக்குவேன். இதெல்லாம் வந்து அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், லஞ்சத்தை பெருக்கிறதுக்கு உண்டான வேலை. இப்போ 3 பேர் முடிவு எடுக்க முடியாது, 5 பேர் உட்காந்தா முடிஞ்சிருமா? எதுக்கு நம்பரை ஜாஸ்தி ஆக்குறீங்க? இப்போ 3 பேர் உட்காரனாலுமே ஒருத்தர் திண்டுக்கல்ல இருக்கிறான்னு, ஒருத்தர் நான் டெல்லி போய்க்கிறேன்னு, ஒருத்தர் நான் கேரளாவில் இருக்கிறேன்னு. இப்போ 5 பேர்னா 5 பேர் கூடி உட்காந்து பேச வேண்டியதெல்லாம் இருக்குமே. மீட்டிங்க்கு என்ன பண்ணுவீங்க? சப்ஜெக்ட் தெரியறதில்ல. 5 பேர்னா நமக்கு தேவைப்பட்ட 2 பேரை பேனலில் போடலாம். இது மாதிரி அல்ப விஷயங்களுக்கு பண்ணுறது இதெல்லாம். இதனால் மாணவர்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வீட்டுக்கு வரப்போதா, இல்லை 10 பைசா புரோஜனங்களா, இல்லை இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுக்க போகிறீங்களா? புரோஜனமே அதெல்லாம் பண்ணலாம்ல. இப்போ 3 பேர் சர்ச் பேனல், 5 பேர் சர்ச் பேனல் ஆகிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இங்கே இருக்கிற யூபிசியை ரெக்ரூட் பண்ணால் அவர் ஆக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்டில் இருப்பாரா? என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோமே தெரியாமல் பண்ணிட்டு, இதனால் எந்த புண்ணியமும் கிடையாது. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இல்லை யூஜிசி மெம்பரையே ஒருத்தரை போட்டுட்டோன்னா ஃபண்டெல்லாம் ஈஸியாக வாங்கலாம். சரி, அப்போ எதுக்கு உயர்கல்வித்துறை செயலர் இருக்கிறாரு? மற்ற யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? மணி ஆடுறதுக்கா? ரெஜிஸ்ட்ரார் எதுக்கு இருக்கிறாங்க? மொத்தமாக முதலமைச்சரே ஃப்ரெண்டாக தானே இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அவங்க போய் பணம் கேட்டால் கொடுக்க போகிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, செங்கோட்டையன் சொல்கிறாரு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோன்னு. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு 5 பேர் சர்ச் பேனல் மெம்பரு? 5 பேர்னா இப்போ இந்த 2 பேருக்கு வந்து போட்டுட்டு அவங்க வரும்போதெல்லாம் வண்டி அனுப்பி முந்திரி பருப்பு பக்கோடாலாம் வாங்கி கொடுத்து தண்ட செலவு குறைக்க சொன்னால் செலவு கூட்டிக்கிட்டு இருக்குது. அதுதான் இப்போ உயர்கல்வித்துறை பற்றி அவருக்கு என்ன தெரியும் தெரில. ஆனால் ஐயா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு. இல்லை, ஆனால் நீங்கள் மற்ற 2 பேர் பாருங்களேன், அவங்களும் அடிக்கடி பேரில் அடிபடுறாங்க. ஒருத்தர் வந்து டாஸ்மாக் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு விக்னேஷ் அவர்கள், கிணத்துக்கடவு விக்னேஷ், அவர் வந்து 25% வந்து இன்க்ரிமெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கே தெரியும், ரீல்ஸாலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்து இன்றைக்கி அமைச்சராகவும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பண்ண ஒரு விவகாரம். அது தொடர்பாக இன்றைக்கி அமைச்சர் ராஜ்மோகன் கூட அமெரிக்காவில் வந்த பிறகு ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவங்களுடைய நோக்கம் வந்து வேற. அவங்க நோக்கம் வந்து என்ன மாதிரியே ஒரு எளிய பிள்ளை அந்த எளிய பெண்ணுடைய விஷயத்தை பேசணும்னு நினச்சாங்க, அது தவறாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு அதை கடந்து போக சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இவங்க 2 பேரையும்? முதல்ல ஐயா ராஜ்மோகனுக்கு ஒரு தாழ்மையான கோரிக்கை. நீங்கள் ஏதோ கஷ்டப்படுறீங்க, அவர் 2-3 பேர் இருக்கிறாங்க, ராஜ்மோகன், ரமேஷ், அதுக்கப்புறம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், இவங்களாம் ஏதோ நல்லது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி அமெரிக்காவோ வெளிநாடுலாம் போகாதீங்க. நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை இருக்காது, அது ரீல்ஸ் துறையாக மாறிடும். ஆளுக்கு ஸ்கூலுள்ள தான் போடுறாங்க. அதாவது உங்கள் கட்சிக்கு ஓட்டு வேணும், கேஷ் தம்பியங்கள்லாம் புரியுது. ஆனால் போய் சொதப்பி 4 பேர் கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அமைச்சர் கீர்த்தனாவால். நிறைய பேர் கிராமரை மறந்துருந்தாங்க, இப்போ கிராமர் கற்றுக்குறாங்க. ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபாதர் கேட்கக்கூடாது, இட்ஸ் புரோக்கன் லாங்குவேஜ். அதாவது எப்படின்னா, இப்போ இங்கே மெட்ராஸ்லலாம் வட சென்னையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்பக்கார இங்கிலீஷ் பேசுகிறாப்பலான்னுவாங்க. அது என்ன கதைன்னா, இந்த ஆங்கிலோ இண்டியன் வெள்ளையாக இருப்பாங்களா, அவங்க வீட்டில் அவங்க வெள்ளையாக இருக்கிறனால அவங்கள ஆப்பக்காரர் கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு வாட் மிஷிமா வாட் துவர மீட் டூயிங் பஞ்சர் டுமாரோ பிரேக்ஃபாஸ்ட், காலையில் இட்னி சட்னி, இப்படிலாம் இங்கிலீஷு கலந்து பேசிட்டு இந்த இங்கிலீஷை கற்றுன்னு வந்து அடிச்சு விட்றது. அதுக்கு பேரே வந்து ஒரு ஆப்பக்கார வீட்டில் போய் கற்றுக்கிட்டு ஆப்பக்கார இங்கிலீஷு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. பேசும்போது பார்த்தா ப்ரொனன்சியேஷன் நல்லாயிருக்கும். ஹவ் யூ வாட் டூயிங், ஜஸ்ட் பிஸி மேபி ஆஃப்டர்மோ வி கேட்ச் அப் ஃபார் அப்படி இப்படின்லாம் பேசுவான். எங்கே ஒரு பேரா ஏதுனா மாட்டிக்கும், இதை தாண்டி எதனா பேச சொன்னால் தெரியாது. அந்த மாதிரி ஐ திங்க் சச்ச இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை யார் இங்கிலீஷ் பேச சொல்லி அப்படி கஷ்டப்படுத்துறது? உங்களுக்கு ஸ்டாண்டர்டு வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூலில் கொஞ்சம் சிக்கல் இருக்குங்க, ஒத்துக்கணும். நீங்கள் இங்கிலீஷு போய் பாடம் எடுக்கிறோம் இல்லை சொல்கிற இன்ஸ்பெக்ஷன் போகிறன்ற பேரில் போய் அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு ஊரெல்லாம் இன்றைக்கி அது போய் அது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வரலாம் போய் இதெல்லாம் தேவையா? உங்கள் துறை என்ன? உங்கள் துறையிலேயே 1008 பிரச்சனை. அவங்க ஊரில் இருக்கிற ஒரு ஸ்கூல்னா ஏன் போகக்கூடாதுன்னு இருக்கா?
ஏன் ஒரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதா? ஒரு அரசு பள்ளிக்கு போகக்கூடாதா? நல்ல கேள்வி. மாதம் வந்து ஒரு 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 50,000 ரூபாய் தொழில்துறை அமைச்சருக்கு நீங்கள் 50,000 ரூபா ஒரு பெரிய பணம் கிடையாது. மேட்டரே கிடையாது. வழியை நானே சொல்லித்தரேன். எதனா ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும், HCL ஃபவுண்டேஷனு இல்லை இன்ஃபோசிஸு இல்லை ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு இந்தியா சிமெண்ட் கம்பெனி ஏதோ ஒன்று இருக்கும். கூப்பிட்டு நான் தொழில்துறை அமைச்சர் பேசுகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறீங்க, எனக்கு உங்கள் CSR ஃபண்டுலேருந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். நான் இருக்கிற மாவட்டத்துக்கு ஒண்டி எம்எல்ஏவா, அமைச்சராக இல்லை எம்எல்ஏவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த போகிறேன். ஒரு ஆளை அழகாக இறக்குங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ். உங்கள் இங்கிலீஷ் எதுவுமே அங்கே திணிக்காது. தப்பாக ஆகி உங்கள் பேரையும் கெடுத்தி, அதாவது நீங்களாம் எக்ஸ்போஸ் ஆகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னோட தொழில்துறை அமைச்சர் இப்படி ரீல்ஸ் மெட்டீரியல் ஆகி மீமா, எவ்வளோ மீம்ஸ் அவங்கள பற்றி மீம்ஸ்னால் பாராட்டுத்தனமா இல்லை, கிண்டல் பண்ணி எள்ளி நகையாடி இப்படி இல்லாமல் பேசுவாங்கன்னு தப்பாக வேர்பு தெரில, வவுல் தெரில, ஏஇ ஐயோ யூன்னு வாங்க. ஆர்டிக்கிள் ஆரம்பிக்கும் போது ஏஇ ஐயோ யூ இருக்குன்னா ஆனு போடணுன்றது 3ஆம் கிளாஸ் பாடம் மறந்து போச்சு. போய் தப்பாக பேசிட்டு நமக்கே தெரில, நம்ம போய் அங்கே போய் சரி பண்ணுறோம். ஏதோ அந்த குழந்தைகிட்ட சரி, இப்போ அவங்க ஃபாதர் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்க போகிறீங்களா? இல்லை எதனா இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து தாசில்தாரா நீங்கள் அவங்க ஃபாதர் யாருன்னு தெரிஞ்சு? அப்போது இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஒரு சர்ச்சையை வந்து தொடர்ந்து அவங்க போய் சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயா விக்னேஷ், விக்னேஷை பொறுத்தவரையிலும் 10 ரூபா வரதுக்கு முன்னாடியே ஒரு துறை வில்லங்கத்தோடு வந்துச்சுன்னா அது அந்த துறை தான். அதுக்கு நன்றி உபயம் விஜய் சார், அவர் தான் பாட்டெல்லாம் போனார். இப்போ 25% நீங்கள் வந்து சம்பளத்தை கூட்டி கொடுங்க. இது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட 3000 3900 ரூபா இல்லை 4000 ரூபா கிட்ட ஏறப்போகுது சம்பளம். இப்போ 4000 ரூபா கூட்டி கொடுக்குறதுக்கு அவங்க இவ்வளோ நாள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை சரி வருஷம் 4000 ரூபா அப்படி போடுங்க ஜியோ. ஒரு வருஷம் இப்போ காசு இல்லை, வருஷம் 4000 போட்டாலும் என்ன ஆக போகுது? 16,000 ரூபா ஆக போகுது. இப்போ ஒரு 14,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. 2026 இருக்கவங்க 2030 என்ன தெரியுங்களா சம்பளம் இருக்கும்? 30,000 ரூபா இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், 30,000 ரூபா ஒரு சம்பளம்ன்றது பெரிய சம்பளமா? ஸ்விக்கி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, அதுவும் ஆட்டோவில் ஏமாற்றி ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல, எக்ஸ்ட்ரா கேட்குறது, 20 ரூபா சேர்க்குறது, சைடில் சேர்க்குறது, முனைக்கு வந்து நான் ஏற மாட்டேன், அவங்களாம் கூடவே தான் சம்பாதிக்கிறாங்க. பப்ளிக் எப்படி போனால் நமக்கு என்ன? அவங்க மனசு கஷ்டத்தோடு கொடுத்தா என்ன? அவங்க கூடலாம் பார்க்கும்போது இது கம்மி சம்பளம் டாஸ்மாகில். அப்போ இது மாதிரி இருக்கும்போது 4000 ரூபாய்க்கு கம்மியாக காசை போட்டுட்டு இனிமேல் 10 ரூபா வாங்கக்கூடாது, 5 ரூபா வாங்கக்கூடாது. நீங்கள் 10 ரூபா வாங்கக்கூடாது நடவடிக்கை எடுங்க. அவங்க கேட்டது சம்பளத்தை வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக பண்ணி கொடுங்க. இது 4000 ரூபாலாம் எப்படி காணும்? எப்படி பத்தோம்? எவ்வளோ தெரியுங்களா மொத்தம் இதனால் அலாட்மெண்ட்டு? 110 கோடி எக்ஸ்ட்ரா செலவு. மொத்த செலவே 550 கோடி. இன்னும் ஒரு 20 கோடி தாராளமாக ஆற்று இது பிஎஃப் கிஎஃப் செலவு பண்ணாலும் 600 கோடி தாண்டாது. டர்ன் ஓவர் 50,000 கோடி டிபார்ட்மெண்ட் அது. இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டு லிக்கர்லாம் வர வைக்க போகிறீங்க, ஒரு சிலதெல்லாம் வாடகைலாம் ஏற்றிருக்கிறீங்க, லைசன்ஸ் 2 மாதம் ரெனியூவல் பண்ண போகிறீங்க. என்னோட கணக்கு சரியாக இருக்கும், 60,000 கோடி ரூபா இண்டஸ்ட்ரி அது டர்ன் ஓவர். 60,000 கோடி ரூபாய்க்கு 600 கோடி சம்பளம் கொடுக்க கசக்குதா? இதே வந்து டாடா கெமிக்கல்ஸு இல்லை இதே வந்து உங்களுக்கு வந்து பவர் ஃபினான்ஸு அந்த போர்டுலலாம் இந்த மாதிரி தான் நடத்துகிறாங்களா? போர்டில் உட்காரவங்களெல்லாம் செக்டாராக பாருங்கள் சார். 60,000 கோடி 50,000 வந்து 60,000 கோடி வருது. 600 கோடி சம்பளம் தொழிலாளி கொடுக்குறது அப்படியே கசக்குது உங்களுக்கு. என்ன சமத்துவம் பேசுகிறீங்க நீங்கள்? என்ன சமூக நீதி பேசுகிறீங்க? ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது. அதாவது சாதியை விட்டுருங்க, முதல்ல மனுஷனாக மதியணும்னு தெரியுதா? அதெல்லாம் ஒரு சம்பளமா அது? அங்கே அவங்க வந்து அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணியத்தோடு நடத்தணும். அவங்க மது சாப்பிட்றவங்கள கண்ணியத்தோடு நடத்தணும். மது குடிச்சிட்டு போகிறவங்க கௌரவமாக வீட்டுக்கு போகணும். அவங்களும் சமுதாயத்தில் கௌரவமாக நடணும். இப்படி தான் இருக்கணும் ஒரு திட்ட மதிப்பீடு. எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு ஏதோ 110 கோடியை போட்டுட்டு நம்பர் 2 டிபார்ட்மெண்ட் அது வருமானம் வர்றதில்ல. அதுக்கு போய் 110 கோடியெல்லாம் ஒரு பணமா? அது ஒரு காசா? 1.5 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறவங்களுக்கு உங்களுக்கே தெரில. அப்படி தான் விவசாயிக்கு எதுவுமே 134 கோடி கொடுத்தீங்க வெக்கமே இல்லாமல். எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டு, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ லட்ச விவசாயிகள் இருக்கிறாங்க. அவங்க பிரச்சனை என்ன தெரியும்? 134 கோடி கொடுத்துட்டு நாங்கள் வந்து இதுக்கு வந்து விவசாயிகளுக்கு நிவாரணத்துக்கு தொகையை ஒதுக்கி இருக்கிறோம். அது வந்து கோயில் யானையாக இருந்தால் அதை எதுவும் போய் தூக்கி போட்டுரும். நான் இமாம் பேர் யானை நீ சோழபுரி கூட்டணும் வந்துட்டு ஆட்டின்னு அப்படின்னு கேட்கும் யானை. அந்த தட்டிலெல்லாம் வச்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம் மரியாதையா. யானை என்ன பண்ணும்? பார்க்கும் அப்படி ஒரு மாதிரி கேவலமாக. என் சைஸ் என்ன, என் வயசு என்ன, நான் தூக்கி போட்டு மிதிமிச்சா நீ என்ன ஆவ, எத்தனை வந்து சோளப்பொறி கொடுக்குறேன்னு அந்த கதையாகுது. டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 110 கோடி எக்ஸ்ட்ரா ஃபார் அடிஷ்னல் ரெவன்யூலாம் காணாது. நீங்கள் இப்போ வருமானம் வரப்போகுது, அவங்க நல்லா இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வருது. இல்லை ஓகே ரைட்டு, இன்சென்டிவ் பேஸ்டு சேல்ஸ் போடுங்க. வருமானம் எக்ஸ்ட்ரா வருது, இந்த பாரில் கூட்டம் ஜாஸ்தியாகுது, ஒர்க் லோடு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா சேல்ஸில் ஒரு 5% இல்லை 2% கொடுத்துட்டு போங்க, சரியாயிடும்ல. பண்ணலாம்.
உங்களுக்கு 10 ரூபா வருது இல்லை அவங்களால, அவங்களும் கௌரவமாக நடத்த சொல்லுங்கள் கஸ்டமரை, முடிஞ்சு போச்சு. திருப்பி இதே பிரச்சனை. பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பல்வேறு நிர்வாக சீர்களை தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டிருக்கிறீங்க ஒரு பத்திரிகையாளராக. எப்படி அரசாங்கம் அதை வந்து உள்வாங்கி சரிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.